ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டோன்னே மொறு மொறுன்னு ஆனோடனே இதை எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா இல்லை மல்லி அது சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோன்னு எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வறுபட்டோன்னு கலர் மாதிரி வந்தோன்னே நம்ம அதை நல்லா எடுத்து வச்சிடலாம். இதெல்லாமே ஆறினோன்னு இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அரைச்சிடலாம். நம்ம மிளகா வறுத்து வச்சிருந்தோம்ல, அதோட காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் இந்த மாதிரி சின்ன அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடக்கூடாது. ஸோ சின்ன அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த தனியாவும் சின்ன வெங்காயமும், அப்புறம் ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய். சின்ன தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சரியாக இருக்கும். இது நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இது கொஞ்சமாக வெடிக்கட்டும், கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளியில் சேர்த்துடலாம். இதுக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. உங்களுக்கு அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சது. இது வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு. இதுவும் ஒரு 2 நிமிஷம் இதோட வதங்கட்டும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்லாம் இறங்கும். இது நல்லா வதங்கணுன்னு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ, எந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதி விட போகிறோம். அதில் கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். இது இப்போ கொதிச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு சரியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக காலிஃப்ளவர், அப்புறம் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். ரெண்டுமே இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். காய் எதுவும் போடாமலும் வெறும் தக்காளி போட்டே செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி. மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.